கரடி பாத்தீங்கன்னா பிளைட்டை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்போ இதுக்குமே வெளியே போயிட்டு விளையாடலான்னு போகும்போது அந்த இடத்துல மாஷா வந்துகிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே இவருமே பிளைட் எங்கேயாச்சும் ஒளிச்சு வைக்கணும்னு சிம்னிக்குள்ள கொண்டு போய் வச்சிடுறாரு. அப்போ அதுல இருந்து வந்த புகைனால தும்மா வந்துருது. இதை பார்த்துட்டு மாஷாவும் உங்களுக்கு என்ன கோல்டு பிடிச்சிக்கிச்சா, சரி பரவாயில்ல நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடியை வந்து மாஷா செக் பண்ணுது. செக் பண்ணதுக்கு அப்புறமா சுடுதண்ணி ஜாம் எல்லாம் நம்ம கரடிக்கு வந்து கொடுக்குது. அப்போ கரடியும் தான் சாக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்படியே இருக்கும்போது சுடுதண்ணி வந்து முடிஞ்சிருது. மாஷாவும் சுடுதண்ணிக்காக தண்ணி எடுத்துட்டு வரணும்னு கரடி கிட்ட சொல்லுது. வெட்டு விட்டு எழும்ப கூடாது, நான் போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு. மாஷா போன கேப்ல கரடி பாத்தீங்கன்னா அந்த பிளைட் எடுத்து விளையாண்டுகிட்டு டிவி பாத்துக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மாஷாவும் கஷ்டப்பட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு வரா. பார்த்தனே இவருமே பிளைட்டை ஒளிச்சு வச்சுட்டு முத இருந்த மாதிரி பெட்ல படுத்துக்கிறாரு. இப்படியே மாஷா தண்ணி எடுக்க போகும்போதெல்லாம் இவரு பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்படியே இருக்கும்போது மாஷா ரொம்பவே டயர்ட் ஆனனால வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா. அப்போ இவருமே மாஷாவை பார்த்தோன்னே எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சிடுறாரு. ஆனா பிளைட்டை மட்டும் எடுத்து வைக்க மறந்துடுறாரு. அப்போ மாஷா பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டை வந்து கண்டுக்கல. அப்போ இவருமே என்ன வந்து திரும்பியும் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டர் எல்லாம் கொடுக்குறாரு. மாஷாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. கரடி என்ன பண்ணுதுன்னா தெர்மாமீட்டரை சுடுதண்ணில வச்சுட்டு வைக்குது. மாஷாவும் அந்த தெர்மாமீட்டர் தொட்டு போகும்போது ரொம்பவுமே சூடா இருக்கு. இதுவும் நீங்க ரொம்பவுமே சீரியஸா இருக்கீங்க, நான் போயிட்டு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. கரடியும் இல்ல வேணாம் அப்படின்னு தடுக்க போகும்போது லைட்ல காலை வச்சு கீழே விழுந்துடுது. விழுந்ததுல அதோட இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. மாஷாவும் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வருது. வந்து நம்ம கரடியையும் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு அப்படியே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பள்ளத்துல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போக தொடங்குது. இவங்களுமே ஆம்புலன்ஸ் பிடிக்கிறதுக்காக பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஆம்புலன்ஸ் போயிட்டு ஒரு பாறையில மோதிடுது. அந்த மோதின அதிர்வுல கரடியோட இடுப்பு நார்மல் ஆயிருது. இதுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மாஷா கிட்டே நான் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. பார்த்தோன்னா மாஷாவும் ரொம்பவே சந்தோஷப்படுது. அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்த புகைனால திரும்பியும் நம்ம கரடி தும்மியுது. திரும்பவும் கரடிக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு ஓடி வராங்க. இப்படியே இந்த ஒரு ஸ்டோரியும் பாத்தீங்கன்னா முடியுது.